சேனல். நம்ம இன்றைக்கி வந்து லெக் ஸ்பின் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம லெக் ஸ்பின் வந்து கம்ஃபர்டபுளாக இப்படி இந்த இடத்துல கொஞ்சம் கேப், எத்தனை ஃபிங்கர் போதுன்னா 3 ஃபிங்கர்ஸ் கேப் விட்டுக்கோங்க. இங்கே வந்து இவ்வளோ போதும். நீங்கள் வந்து ஓடு வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது இங்கே கையை வந்து நீங்கள் திருப்பி இங்கே தான் ரிலீஸ் பண்ணுவீங்க. 2 o'clock டைரெக்ஷனில் இருக்கணும். நீங்கள் வந்து லெக் ஸ்பின் போட போகிறீங்கன்னா 2 o'clock டைரெக்ஷனில் வந்து இருக்கணும். நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு 2 o'clock டைரெக்ஷனில் ரிலீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லெக் ஸ்பின் போகும். பேட்ஸ்மேன் வந்து ஆடுவான், ஸ்டோக் தான் வைப்பான். பயப்படாதீங்க, ஸ்டோக் தான் வைப்பான். 4 6 எதுவுமே போகாது. நீங்கள் அதேமாரி தப்பாக 6 o'clock 5 o'clock டைரெக்ஷனில் வந்து போட்டிங்கன்னா அவ்வளோதான். எப்படி வந்து போட்டாலுமே 6 அடிச்சிடுவோம். நீங்கள் 6 o'clock 5 o'clock இடத்துல போட்டிங்கன்னா அவன் 6 அடிச்சிடுவாங்க. 2 o'clock டைரெக்ஷனில் போட்டால் மட்டும்தான் நல்ல போல்டு எடுக்க முடியும், இல்லைன்னா டாட் பால் ஆக முடியும். இல்லைன்னா நீங்கள் போட்டதே இங்கே வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணுவீங்க. 6 o'clock டைரெக்ஷனில் போய் ஒய்டு போகும். சில டைம் பேட்ஸ்மேன் ஒய்டை வந்து 6 அடிப்பான், அதனால் கூட பண்ணுவாங்க. இப்போ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து 2 o'clock டைரெக்ஷனில் வந்து போடுங்க. 2 o'clock டைரெக்ஷனில் போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணோன்னா பால் லெக் ஸ்டம்புக்கு போகும். இங்கே குத்திகள் போடுறது பேர் தான் லெக் ஸ்டம்ப். ஆஃபு லெக்கில் குத்தி ஆஃப் போடுறது லெக் ஸ்டம்ப்பு. இப்போ வந்து நம்ம வந்து ஆஃப் ஸ்பின் வந்து எப்படி போடுறதுன்னு நான் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம், கமெண்டில் கூட கேட்கலாம். உங்களுக்கு டவுட் எப்படி போடணுன்னு சொல்லி என்னன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் வந்து அந்த வீடியோ வந்து எடுத்து போடுறேன். நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா மாத்திரம் போதும், நான் அந்த வீடியோ வந்து எடுத்து போட்டுருவேன். நீங்கள் ரவீந்திர அஸ்வின் போடுறது கூட, நீங்கள் ரவீந்திர அஸ்வினோட நீங்கள் பெருசாக போடுறது வந்து லெக் ஸ்பின்னர்ஸ் தான். நீங்கள் லெக் ஸ்பின் போடுறீங்கனாலே அந்த கம்ஃபர்டபுளான கேப்பில் 3 ஃபிங்கர்ஸ் போடுதான்னு பார்த்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது 2 o'clock டைரெக்ஷன், அதாவது இங்கே வந்து இங்கே 2 o'clock இப்படி வந்து இங்கே இருக்கு. ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் 2 o'clock டைரெக்ஷன். சரி, ஓகே, பாய். நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் ஏதாச்சும் டவுட்னா.